ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம். ஒரு மிக்ஸி ஜாரில் கடலை மாவு 2 ஸ்பூனு, இஞ்சி 1 துண்டு, பூண்டு 5-6 பல் பூண்டு, மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, உப்பு தேவையான அளவு, கரம் மசாலா 1 ஸ்பூனு, சோம்பு 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, பட்டை வந்து சின்னதாக எடுத்துக்கோங்க, கறி மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க, ஒரு பச்சை மிளகா போட்டுக்கோங்க, கருவேப்பிலை தேவையான அளவு போட்டு மிக்ஸி ஜாரில் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த சோயா சங்க்ஸை 5 மினிட்ஸ் வந்து சுடு தண்ணியில் நல்லா ஊற வச்சுக்கோங்க. அதே சோயா சங்க்ஸை 2 வாட்டி பச்சை தண்ணியில் கழுவிட்டு அதே மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய வெங்காயத்தை மீடியம் சைஸ் குட்டி குட்டியாக கட் பண்ணி இதை சோயா சங்க்ஸ் கூட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து கோலா உருண்டை ஷேப்பில் செய்ய போகிறீங்க அப்படின்னா உருண்டை மாதிரி பிடிச்சிக்கோங்க. இல்லை கட்லெட் மாதிரி செய்கிறீங்கன்னா அது மாதிரி நீங்கள் அந்த ஷேப்பில் வந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்னைக்கு கட்லெட் மாதிரியும் செஞ்சுருக்கேன், உருண்டையும் செஞ்சுருக்கேன். இது வந்து நான் சாப்பிட்டுக்கலான்னு கட்லெட் மாதிரி செஞ்சுருக்கேங்க. தோசைக்கல்லை இது மாதிரி நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா 2 வாட்டி திருப்பி போட்டிங்க அப்படின்னா கட்லெட் ரெடி ஆயிரும். இது வந்து பாப்பாக்காக நான் கோலா உருண்டை ஷேப்பில் செஞ்சுருக்கேங்க. இதுவுமே சூப்பராக வந்துருந்துச்சு பாருங்கள். கட்லெட் இந்த மாதிரி 2-3 வாட்டி திருப்பி போட்டிங்கன்னா நல்லா வெந்து வந்துருங்க. ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ரெண்டையுமே வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். நான் 2 சைடுமே 2 அடுப்புலையுமே ரெண்டையுமே குக் பண்ணிகிட்டு இருந்தேன். பாருங்கள், இந்த மாதிரி ரொம்ப கிறிஸ்பியாக இருந்துச்சுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக குழந்தைங்க இருந்தாங்கன்னா உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க. ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் இது.